தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. தொகுதி மறுவரையறை தொடர்பாக எச்சரிக்கை விடுத்து தற்போது போராட்டத்தையும் முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? அதாவது இந்த தொகுதி பெண்கள் இடஒதுக்கீடு அதோடு இணைந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி தான் அந்த விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கறோம். நம்ம அதாவது தொகுதி மறுசீரமைப்பு முறையை மத்திய பாஜக அரசு என்டிஏ அரசு நடந்து கொள்ற முறையை நம்ம இந்த திமுக கேள்வி கேட்கிற போது அவர்களை நோக்கி வைக்கிற ஒரு விஷயம்னா நீங்க பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கீங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை திசை திருப்பாங்க. ஆக்சுவலா நிலைமை அது கிடையாது. ஆக்சுவலா அதாவது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு தென் மாநிலங்கள் எப்படி பாதிக்கும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். செப்டம்பர் 2023 பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ஆக்சுவலா 21 நடக்க வேண்டிய சென்சஸ் 26 நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ண பிறகுதான் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கான விஷயத்த நம்ம பண்ணுவோன்ற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க அந்த சட்டத்துல. இப்போ திடீர்னு நீங்க இந்த விஷயத்தை கொண்டதுக்கான காரணம் என்ன? அதுவும் இப்ப குறிப்பா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 23, 29 நடக்கும்பொழுது அந்த ரெண்டு கட்சிகளும் கணிசமான மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை வச்சிருக்கும் போது அதை நீங்க இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம், எல்லாருமே எங்கேஜா இருக்கும் போது இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி முக்கியமா எழுது. இதுல எழுகிற அவசரத்தை தான் நம்ம பாக்குறோம். மத்திய பாஜக அரசு இந்த விஷயத்திலேயே அவசரப்படுது. 3 கடிதங்கள் எதிர்கட்சி தலைவர் எழுதியிருக்காங்க. இது மாதிரி இதை பத்தி விவாதம் நடத்தணும், ஆல் பார்ட்டி மீட்டிங் போடணும்ட்டான். எதுக்குமே அவங்க பதில் சொல்லுவாங்க தெரியல. ரொம்ப பிளைனா 850 இடங்கள் பார்லிமெண்ட்ல உயர்த்தினால் ரொம்ப தெளிவா இருக்கிற விஷயம் என்னன்னா இப்ப தென் மாநிலங்கள் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க 24.3% இருக்காங்க தென் மாநிலங்கள் பார்லிமெண்ட்ல. அது 750 சீட் ஆன பிறகு அவங்களோட எண்ணிக்கை 20.7% தான் குறைஞ்சிரும். வேற வட மாநிலங்கள் குறிப்பா ஹிந்தி பேசுற மாநிலங்கள் 38.1 இருந்து 43.1 ஆயிடும். சோ இது கிளியரா தெரியுது அவங்களோட எண்ணிக்கை ஏறதுன்றது நமக்கு கிளியரா தெரியுது. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ வரப்போற 29 எலெக்ஷன் மனசுல வச்சுட்டு ஏதோ அரசியல் ரீதியான ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்க. அதற்கு இந்த பெண்கள் இடஒதுக்கீட்டை ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அந்த அவசரத்தை தான் இந்த திமுக போன்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு முதல்வர் எடுத்துக்கிற இந்த விஷயங்கள் ஏற்கனவே அவர் சொன்னாரு. இதற்கு முன்னாடி கண்ட போராட்டத்தை விட ரொம்ப கடுமையான போராட்டத்தை திமுக நடத்தும் சொல்லியிருக்காரு. இது திமுக எடுத்திருக்கிற இந்த போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்கணும். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். தொகுதி மறுவரையறை தொடர்பான சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நகலை எரித்து முதலமைச்சர் தலைமையில் நாமக்கல்லில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என எச்சரித்து போராட்டம் தீவிரமாகும் என முதலமைச்சர் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகலை எரித்து முதலமைச்சர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த தொகுதி மறுவரையறை எதிர்த்து போராட்டம் நடைபெறுகிறது. இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல இதனை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது சார்? ஆக்சுவலா இப்ப இருக்கிற போக்கு டிஎம்கேக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. சிஎம் அவர்களே போகிற பல்வேறு இடங்கள்ல கூட்டமே இருக்கிறது இல்லை. அதே போல திமுக அமைச்சர்கள் ஓட்டு கேட்டு போனால் ஊர்ல 100 கேள்வி கேட்கறாங்க. ஊருக்குள்ளே நுழைஞ்சு ஓட்டு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு டைட்டா இருக்கிற சூழ்நிலையில இவர் ஒரு புதிய விவகாரத்தை, ஒரு புது இஷ்யூவை கையில எடுக்கிறார். எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கிற டயத்துல இந்த தொகுதி மறுவரையறை பற்றி அவர் ஒரு புதிய இஷ்யூவை கையில் எடுக்கிறார். எப்படினாலுமே 39 தொகுதிக்கு குறைய போறது இல்லை. இன்னைக்கு 543ல 39 தொகுதி தமிழகத்துக்கு இருக்கு அப்படின்னா 7% பிரதிநிதித்துவம் தமிழகத்துக்கு இருக்கு. அதே 7% அப்படியே தொடரும்னா 850 தொகுதிகளா மாறுறப்போ தமிழகத்துக்கு 59 தொகுதிகளாவது கிடைக்கும். எப்படினாலும் தமிழகத்துக்கு கூடுதலாகத்தான் தொகுதிகள் கிடைக்க போகிறது. ஆனால் இதை வச்சு மக்களை பேனிக் ஆக்குறது கடைசி நிமிஷம் ஒரு உத்தி. இது ஆக்சுவலா ஸ்டாலின் அவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏதாவது செஞ்சு எப்படியாவது செஞ்சு ஏதோ ஒரு அளவுக்காவது வெற்றியை தக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவர் பார்க்கிறார். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்தியின் வெளிப்பாடு அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்.